பிக் பாஸ் காதல் சென்டிமெண்ட்டோ என்னமோ ஜூலியை பின்பற்றக்கூடிய இசைவாணி மாதம் கடந்து நடக்கும் திருமணம் ஏனென்றதை தெரிஞ்சுக்கலாம். கானா இசைத்துறையில தன்னுடைய கணீர் குரல்னால புதிய புரட்சியை ஏற்படுத்தினவங்க தான் பாடகி இசைவாணி. இயக்குனர் பாரஞ்சித்துடைய இசைக்குழு மூலமா அறிமுகமாகிட்டு அதுக்கப்புறமா பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமா தமிழகத்துல பட்டி தொட்டி எல்லா இடங்கள்லயும் பிரபலமானவங்க தான் இவங்க. இப்போ ரீசெண்டா தன்னுடைய காதலன கரம் பிடிச்சதன் மூலமா ஒரு புதிய வாழ்க்கை பயணத்த தொடங்கியிருக்காங்கங்க. கானா பாடகி இசைவாணி தன்னுடைய காதலரோட இருக்கக்கூடிய புகைப்படம் இணையத்துல இப்ப ரசிகர்களால பயங்கரமா பகிரப்படுது. ஃபர்ஸ்ட் இந்த பிக்க பார்த்த உடனே எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆயிருக்காங்க. இந்த நிலையில தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்துல தனது வருங்கால கணவரின் பெயரை அப்துல் மொய்தீன் அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வமா பதிவிட்டிருக்காங்க. இதன் மூலமா இசைவாணி ஒரு இஸ்லாமிய இளைஞரை காதலிச்சு மதம் கடந்து திருமணம் செஞ்சுக்க போறதா தெரிய வருது. இவங்களுடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சி ஜூன் 7ஆம் தேதி நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம சென்னை ராயபுரத்துல இருக்கக்கூடிய ரம்ஜான் மால்ல கோலாகலமா இந்த ஃபங்க்ஷனை எல்லாருமே அட்டன் பண்ணி பயங்கரமா போயிருந்திருக்கு. சிறு வயதிலிருந்தே இசை மீது இவங்களுக்கு தீராத காதல். எளிய மக்களின் வாழ்வியலை சமூக அக்கறையோட கருத்துக்களையும் சேர்ந்து சொல்லக்கூடியவங்க. தன்னுடைய கானா பாடல்கள் மூலம் தனக்கிட்ட தனி அடையாளத்தை உருவாக்குனவங்க. இயக்குனர் பாரஞ்சித் உருவாக்கின தி கேஸ்ட்லெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இசைக்குழுவில் இணைந்து மேடைகள்ல இவங்க காட்டின அதிரடி பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்னு எல்லாமே எல்லாரையும் பேச வச்சது. விஜய் டிவியின் பிக் பாஸ் சீசன் 5 நிகழ்ச்சியில போட்டியாளராக பங்கேற்ற இசைவாணி தன்னுடைய யதார்த்தமான குணத்துல மக்களுடைய மனதை ஈர்த்திருக்காங்கன்னு சொல்லலாம். இப்படி ஒரு கியூட்டான செலிப்ரேஷன் எல்லார் மனதிலையும் நீங்காத இடம் பெற்றிருக்கு. திரையுலகினர், இசைத்துறையினர், அடுத்து பிக் பாஸ் பிரபலங்கள்னு எல்லாருமே கலந்துட்டு மக்கள் மனதுல நீங்காத இடத்தை பிடிச்சிருக்காங்க. விஜய் டிவியுடைய பிக் பாஸ் முதல் சீசன்ல இருந்து பிரபலமான ஜூலி கடந்த மாதங்களுக்கு முன்பு முகமது இப்ராஹிம் அப்படின்ற ஒரு இஸ்லாமியரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அந்த பட்டியல்ல இப்ப இசைவாணியும் இணைந்திருக்காங்க. ஸோ இந்த கியூட்டான கப்பலுக்கு உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.